வணக்கம். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல கேட்ட நீதி கதைகள் ஞாபகம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரி ரொம்ப எளிமையா தெரியிற ஒரு கதைக்குள்ள எவ்ளோ ஆழமான கருத்துக்கள் இருக்கு, அது எப்படி நம்ம மனசுல பதியுதுங்கிறத கொஞ்சம் பிரிச்சு பார்க்க போறோம். நாம எப்படி இத பார்க்க போறோம்னா, ஒரு ஹீரோவோட பயணத்துல முக்கியமான சில கட்டங்கள பிரிச்சு அனலைஸ் பண்ண போறோம். அதாவது அவனோட சாதாரண உலகத்துல ஆரம்பிச்சு அவனுக்கு வர்ற ஒரு பெரிய சவால், அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு உதவி, கடைசியா அவன் எப்படி ஒரு பெரிய பாடத்தோட திரும்பி வர்றாங்கிறத இந்த 5 பகுதிகள்ல நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம கதையோட ஹீரோ சிவா, அவனோட நிலைமை என்ன, அவ வாழ்ற அந்த சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பமே ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட்ல தான் இருக்கு. ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு உழைச்சும் கடனாளியா இருக்கிற நம்ம ஹீரோ சிவா, இன்னொரு பக்கம் அவனோட நிலைமைய பயன்படுத்திக்கிட்டு பேராசையோட பணம் சம்பாதிக்கிற புவன். இவங்க 2 பேருக்கும் நடக்கிற இந்த மோதல் தான் கதையோட ஆணிவேரு. இந்த ஒரு டயலாக் சிவாவோட நிலைமைய எவ்வளவு மோசமாக்குதுன்னு பாருங்க. இது வெறும் பணம் பிரச்சனை இல்ல, அவனோட வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியா நிக்குது. இப்போ சிவாக்கு முன்னாடி எந்த வழியுமே இல்ல. இப்படி எல்லா வழியும் அடைஞ்சு போயிருக்கும்போதுதான் சிவாவோட வாழ்க்கையை புரட்டி போட போற ஒரு சந்திப்பு நடக்குது. இதுதான் கதையோட ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். யோசிச்சு பாருங்க, சிவா எவ்ளோ நம்பிக்கையோட உதவி கேட்டு போறான். ஆனா எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க. மனசுடைஞ்சு காட்டு வழியா திரும்பி வரும்போதுதான் அவன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்குது. அவன் ஒரு சாதுவ பாக்குறான். இதுதான் ஹீரோவோட பயணத்துல அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஆரம்பம். இந்த மாதிரி கதைகள்ல வர ஒரு முக்கியமான கேரக்டர் தான் இந்த மென்டார், அதாவது ஆசான். இவங்களோட வேலை என்னன்னா, ஹீரோவுக்கு ஒரு சூப்பர் பவரோ இல்ல ஒரு வழிகாட்டுதலோ கொடுத்து அவனை அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்றதுதான். இங்க அந்த சாது தான் சிவாவோட ஆசான். இங்க பாருங்க, அந்த ஆசான் கொடுத்த பரிசு அது சாதாரண விதை இல்ல, அது ஒரு நம்பிக்கை, ஒரு ப்ராமிஸ். சிவாவோட எல்லா கஷ்டத்தையும் தீர்க்க போற ஒரு மேஜிக்கல் சொல்யூஷன். இந்த ஒரு மொமெண்ட் தான் எல்லாமே மாறப்போறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க சிவா அந்த நம்பிக்கைய மட்டும் நம்பி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறான். அவனோட உலகம் இனிமே பழைய மாதிரி இருக்க போறதில்ல. அந்த மரம் வளர்ற வேகத்தை பாருங்களேன். ஒரு நாள்ல விதை, 2வது நாள்ல செடி, வெறும் 8வது நாள்ல பழங்களோட ஒரு முழு மரம். இதுலயே தெரியுது இல்லையா, ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு. இது கதையில ஒரு பெரிய எதிர்பார்ப்ப உருவாக்குது. ஆமாங்க, அது சாதாரண மாம்பழம் இல்ல, அது தங்க மாம்பழங்கள். இப்போதான் அந்த சாதுவோட பரிசு எவ்ளோ பெருசுன்னு சிவாவுக்கு புரியுது. இது அவனோட வறுமைய மட்டும் போக்க போறதில்ல, அவனோட தலையெழுத்தையே மாத்தப் போகுது. வெறும் 5 மாம்பழம்தான். ஆனா அந்த 5 தங்க மாம்பழங்களே சிவாவோட வாழ்க்கைய தலைகீழா மாத்த போதுமானதா இருந்துச்சு. அது அவனோட கடன்களை அடைச்சு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு வழிகாட்டுச்சு. இதுதான் ஹீரோவோட ஃபைனல் டெஸ்ட். எந்த பிரச்சனையால அவன் கஷ்டப்பட்டானோ அதே பிரச்சனை திரும்பவும் வருது. ஆனா இந்த தடவை சிவா ஒரு பலவீனமான ஆள் கிடையாது, அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா அதை எதிர்கொள்ள போறான். சிவாவோட வாழ்க்கையில நடந்த மாற்றங்களை பாருங்க. கடனையெல்லாம் அடைச்சிட்டான், புதுசா பெரிய வீடு, வண்டி, நிலன்னு வாங்கிட்டான். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா அவன் மத்த ஏழைங்களுக்கு உதவ ஆரம்பிச்சான். இதுதான் உண்மையான வெற்றி. அவனோட விதி இப்போ முற்றிலும் மாறிடுச்சு. சிவாவோட இந்த வளர்ச்சிய பார்த்து புவனால பொறுத்துக்கவே முடியல. அவனோட பேராசை அவனை ஒரு பெரிய தப்பு பண்ண வைக்குது. இதுதான் கதையோட கிளைமேக்ஸ்க்கு நம்மள கூட்டிட்டு போகுது. பேராசை பெருநஷ்டம் சொல்வாங்க இல்லையா, அதுதான் இங்க நடக்க போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதிகாரமா பேசிட்டு இருந்த புவன் இப்போ சிவாவோட வலையில மாட்டிட்டு எப்படி கெஞ்சுறான் பாருங்க. அவனோட பணம், பவர் எல்லாமே போயிருச்சு. ஒரு சாதாரண திருட மாதிரி மாட்டிக்கிட்டான். இந்த இடத்துலதான் சிவா முழுசா மாறிட்டத நம்ம பார்க்க முடியுது. அவன் இனிமே பாதிக்கப்பட்டவன் இல்ல, நீதிய நிலைநாட்டுற ஒரு ஹீரோ. தனக்கு நடந்த அநியாயத்துக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கும் சேர்த்து அவன் தீர்ப்பு சொல்றான். சோ கடைசியா நம்ம ஹீரோ அவனோட பயணத்தை முடிச்சுட்டு அவன் கத்துக்கிட்ட ஒரு பெரிய பாடத்தோடையோ இல்ல ஒரு புதையலோடையோ அவனோட உலகத்துக்கு திரும்புறான். இதுதான் கதை சொல்ல வர முக்கியமான கருத்து. இந்த ஷாட்டை பாருங்க. சிவாவோட மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு நல்லாவே புரியும். அவன் வெறும் பணக்காரனா ஆகல, தன்னோட சமூகத்துக்கே உதவுற ஒரு முக்கியமான ஆளா மாறிட்டான். அவன் சம்பாதிச்ச செல்வம் அவனுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பயன்படுது. இதாங்க இந்த கதை நமக்கு சொல்ற தெளிவான நீதி. ரொம்ப சிம்பிள் தான். வாழ்க்கை எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் உண்மையும் தைரியத்தையும் விடக்கூடாது. அப்படி இருந்தா எந்த சவாலையும் ஜெயிக்கலாம். இதுதான் காலங்காலமா இந்த மாதிரி கதைகள் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கு. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். சின்ன வயசுல நாம கேக்குற இந்த மாதிரி கதைகள், நல்லது கெட்டது, நியாயம் அநியாயம், இத பத்தின நம்மளோட எண்ணங்களை எந்த அளவுக்கு உருவாக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.